கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ராக்கால ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் ராக்காலத்தில் கர்த்தருடைய கிரியைகள், ராக்காலத்தில் கர்த்தருடைய வருகை, இப்படி நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் பூமியில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய காரியங்களை பார்க்கிறோம். மரித்த பின் நடக்கிற காரியங்களையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஒரு மனுஷனுடைய, அதாவது முதல்ல வேதத்தின்படி ஆவி, ஆத்துமா, சரீரம், மூன்றாவது கடைசியாக சரீரம் வைக்கப்பட்டிருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போகும் என்று பிரசங்கில வாசிக்கிறோம். ஆவி தேவனுடையது என்று நிறைய இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 25 வசனத்துக்கு மேலே உங்களுக்கு காண்பித்தேன். அது எங்கே போகிறது ஆவி என்று. ஒரு மனுஷனுடைய ஆவி மரித்த பின்பு அந்த சடலத்தை விட்டு அது நேராக தேவன் தந்த இடத்துக்கு போய்விடுகிறது. ஆத்துமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதுக்கு நிறைய உதாரணம், நிறைய வசனத்தை எடுத்து காண்பித்தேன். ஆத்தும நேசர், ஆத்தும மணவாளன், ஆத்துமாவுக்கு சொந்தக்காரர், பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே உன் ஆத்துமாவுக்கு என்று நிறைய வசனம் கோடிட்டு காண்பித்தேன். ஆத்துமா அவருடையது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கும் என்றால் அந்த ஆத்துமா இளைப்பாறுதலின் ஸ்தலத்தில் கர்த்தர் வருகை மட்டும் காத்திருக்கும். ஆண்டவர் இல்லாமல் ஆத்துமானா என்னன்றது உங்களுக்கு எல்லாம் நல்லா காண்பித்தேன் வசன ஆதாரத்தோடு. அது ஒரு 3-4 வாரம் பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்கு. அது யூடியூப்லேயும் வந்திருக்கு, பாருங்கள். ஆத்துமானா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. அந்த ஆத்துமாவை குறித்து நிறைய நம்ம 2-3 செய்தி வந்திருக்கு. அது உங்களுக்கு வராதவங்க கேட்கலாம், வந்திருக்கிறவங்க திருப்பி அதை ஸ்டடி பண்ணணுன்னா திருப்பி நீங்கள் யூடியூபுக்கு போங்க, அந்த செய்தி இருக்குது, அதை கேளுங்க. ஆத்துமாவை குறித்து, சரீரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆத்துமா இளைப்பாறுதலின் ஸ்தலத்துக்குள்ள ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தா அது அங்கே போய் காத்திருக்கும், ஆண்டவருடைய வருகை மட்டும். அதுக்கு பின்பு ஆண்டவரோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். சரீரம் என்பது மண்ணால் உண்டாக்கப்பட்ட சரீரம் மறுபடியும் மண்ணுக்கு திரும்பும். ஆண்டவருக்காக உண்மையாய், சாட்சியாய், பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தா ஆண்டவர் வரும்பொழுது மரித்த சடலங்கள் உயிரோடு எழும்பும் மகிமையின் ரூபத்தில். இந்த மாம்ச ரூபம் அல்ல, கர்த்தர் தருகிற மகிமையின் ரூபத்தில். தெசலோனிக்கேயரில் நிறைய இடத்துல பார்த்தோம், உயிரோடு எழும்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவி தேவனுடையது, தேவனிடத்தில் போகும். ஆத்துமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் இளைப்பாறுதலுக்கு போகும். சரீரம் பூமியில் வாழுகிற வரை, பூமியில் இருக்கிற வரை மண்ணால் உண்டாக்கப்பட்ட சரீரம்தான். அந்த சரீரத்துக்குள்ளதான் தேவன் சுவாசத்தை ஊதினார், தம் ஆவியை அதற்குள்ளே வைத்தார். தம்முடைய சாயலாகவே அவனை சிருஷ்டித்தார். அந்த மனுஷ உருவம், அந்த மாம்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது என்றால் அவருடைய சாயலாகவே. அதனால தான் அவருடைய சாயலாக இருக்கிற இந்த மாம்சத்துக்கு யார் அதிகாரி என்றால் பரிசுத்த ஆவியானவர். நான் அதை குறித்து வசனத்தோடு நான் இப்போ சொல்ல போகிறேன், கொஞ்சம் கவனிங்க என்னோட. ஏனென்றால் தமது சாயலாகவே உண்டாக்கின, மண்ணால் உண்டாக்கப்பட்ட இந்த சரீரம், நம்முடைய சரீரம் எப்படின்னா தேவனுடைய சாயலாக இருக்கிறது, தேவனுடைய அப்படியே அவரை போலவே இருக்கிறது என்று வேதம் கோடிட்டு காண்பிக்கிறது. நிறைய வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போது அந்த ஆவியை ஊற்றின உடனே, அதனால தான் சரீரம் ஆவியானவருக்கு சொந்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. மரிக்கும் வரை ஆவியானவருக்கு சொந்தம். மரித்து பின்பு அது மண்ணுக்கு போயிடும். ஆண்டவர் வரும்பொழுது எசேக்கியேல்ல சொன்னது போல அவருடைய ஆவி நம்மை உயிர்ப்பிக்கும். மறுபடியும் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவியின் சரீரம் எழுந்திருக்குன்னு வாசிக்கிறோமே, அதுதான். நம்மெல்லாம் ஒரு நாளில் ஆண்டவர் வருகையில்
உயிரோடு இருந்தால் மறுரூபமாகும், கர்த்தரோடு இருப்போம். நமக்கு முன்பாக மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ அந்த மரித்த சரீரம் மறுபடியும் அதற்குள்ளே ஆவி பிரவேசித்து அது மகிமையின் ரூபத்தில் ஆண்டவரோடு போயிடும் மேலே. இந்த சரீரத்தை குறித்து கொஞ்சம் ஒரு சில வசன ஆதாரத்தோடு நான் சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 6:19 எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஆமென். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்ற, அப்ப சரீரம் எப்படி பெற்றிருக்கிறோம்? தேவனால் பெற்றிருக்கிற சரீரம். தேவ சாயலாய் நாம் இருக்கிறோம். தேவனால் பெற்ற சரீரம் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சரீரத்துக்கு யார் உரிமை பாராட்டுகிறார் என்றால் பரிசுத்த ஆவியான தேவன் உரிமை பாராட்டுகிறார். 16:3-16 தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே 1 கொரிந்தியர் 3:16 எடுங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார். இந்த சரீரத்துல வாசமா இருக்கிறார். அப்போ அந்த சரீரத்துக்கு பூமியில இருக்கிற வரைக்கும் ஆவியானவர் உரிமை பாராட்டுகிறார். அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அந்த ஆவியானவர் தான் நம்மை நடத்துகிறார். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் மாம்சத்தில் நடத்தப்படாமல் ஆவியில நடத்தப்பட்டா அவன் தான் நித்தியத்துக்கு போவான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி நிறைய இடத்துல போன தடவை நான் உங்களுக்கு வசனத்துல காண்பித்தேன். ஆவி எப்பொழுதும் தேவனோடு இருக்கிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவியிலிருந்து ஆவியில பெற்றுக்கொண்டு அந்த ஆவி தான் ஆத்துமாவுக்கு வருகிறது. ஆத்துமா பிரதிபலிக்கிறது. ஆத்துமாவிலிருந்து அப்படியே சரீரத்துக்கு வருகிறது. சரீரம் பரிசுத்தமாய் பார்க்கிறது, பரிசுத்தமாய் பேசுகிறது, பரிசுத்தமாய் நடக்கிறது. எல்லாமே சரீரத்தில். ஆவியில சரியில்லைன்னா அது சரீரம் வரைக்கும் பாதிக்கும். ஏன்னா ரெண்டும் ஒன்றோடு ஒன்று போர் செய்கிறதுன்னு நான் போன வாரம் சொன்னேன். ஆவி ஒரு பக்கம் சரீரத்தை இழுக்க பார்க்கிறது, ஆத்துமாவை. சரீரம் ஆத்துமாவை இழுக்க பார்க்கிறது. நடுவில் ஆத்துமா இருக்கிறது. ஆவியும் ஆத்துமாவை இழுக்க பார்க்கிறது, சரீரமும் ஆத்துமாவை இழுக்க பார்க்கிறது. சரீரம் உலகம், ஆவி தேவனோடு தொடர்புள்ளது. இதெல்லாம் நான் நிறைய விளக்கி சொல்லிட்டேன். இப்போ இந்த சரீரத்தை குறித்து கொஞ்சம் நான் உங்களுக்கு அந்த காரியத்தை சொல்லுகிறேன். அப்போ பாருங்க, இந்த வசனம் எல்லாம் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது என்றால், உங்கள் சரீரம் தேவனால பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது. அதே 6:13 வாசிங்க. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். அல்லேலூயா. இதுதான் நம்ம எபேசியர் 1:23 பார்க்கிறோம். சபைக்கு அவர் தலையா இருக்கிறார். நம்மெல்லாம் யாரு? அவருடைய சரீரம். அல்லேலூயா. சரீரத்தின் அவயங்கள். அதான் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க எபேசியர் 1:23. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அதுதான் தலையாய். ஆண்டவர் நமக்கு இல்லை என்றால் இந்த சரீரம் செத்த சரீரமாய் இருக்கும். இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்பட மாட்டாது. இந்த சரீரம் ஒரு நாள் வரும் மகிமையின் ரூபம் அடையாது. ஆண்டவரால் கைவிடப்பட்ட சரீரமாய் இருக்கும். கூட்டம் எழுந்திருக்கும். ஒன்று நியாய தீர்ப்பு அடைய எழுந்திருக்கும், இன்னொன்று தேவனுடைய சமூகத்தில் செல்ல எழுந்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த சரீரத்துல, அதுக்கு தான் அடிக்கடி சொல்லுவேன், ஆவியானவர் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு.
ஆவியானவர் இல்லாம ஒன்றும் வசனம் சொல்கிறது, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. ஜலம் ஞானஸ்நானத்தை குறிக்கிறது, ஆண்டவரை குறிக்கிறது. அவர் இரத்தத்தினாலும் ஜலத்தினாலும் வந்தவர் என்று 1 யோவான்ல வாசிக்கிறது. இதெல்லாம் நான் நிறைய சொன்ன, திருப்பி உங்களை ஞாபகப்படுத்துகிறேன், கவனிங்க. அப்போ பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியாது. அப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க ஆவியானவர் முக்கியமா இருக்கிறார். ஏன் முக்கியமா இருக்கிறார் என்றால், மரித்த பின் நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அவரே. இயேசுவை எப்படி அவர் உயிர்ப்பித்து அந்த கல்லறையில் இருந்து வெளியே எழுப்பினாரோ, கொண்டு வந்தாரோ, அதே போல ஒரு நாள் வரும், முதல் பலன் அவர் உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டார். அடுத்து நம்ம காத்து கொண்டிருக்கிற நாட்கள் வரும், அன்னைக்கு நம்மளும் உயிர்ப்பிக்கப்படுவோம். அப்போ நம்ம உயிர்ப்பிக்கப்படணும், நம்ம மறுபடியும் மறுரூபத்தை பெற்றுக்கொள்ள வேணும், ஆண்டவருடைய வருகையில நாம் எழுப்பப்பட வேண்டும், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நித்தியமாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த ஆவியான தேவன் உன் வாழ்க்கையில மிக முக்கியம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு அபிஷேகம்னா என்னன்னே தெரியறதில்ல, ஆவியில நிரம்புறத குறித்து தெரியறதில்ல. ஏதோ வந்தமா உக்காந்தமா 4 வார்த்தை கேட்டோமா போயிடுறாங்க. ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் உனக்கு பின்பு, உன் வாழ்க்கைக்கு பின்பு அவர்தான் உன்னை நித்தியத்துக்கு கொண்டு போகிறவர். அல்லேலூயா. ரோமர்ல ஒரு வசனம் இருக்கு, அருமையான வசனம், 8:11 வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால். இயேசுவை மரித்தோரிலிருந்து யார் எழுப்பினது? வாசிங்க மறுபடியும். அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். அப்போ மரித்த பின்பு எழுப்ப ஆவியானவர் வேணும். அப்ப இந்த பூமியில வாழும் பொழுதே நீ ஆவியானவரோடு வாழவில்லை என்றால், ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு அனுபவிக்காமல் நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் மரித்த பின்பு உயிரோடு எழும்ப முடியாது. அதுதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். அப்போ உங்களில் வாசமா இருக்க வேணும், ஆவியானவருடைய லீடிங் வேணும், ஆவியானவருடைய வழிநடத்துதல் வேணும். நம்ம மாம்சத்துல நடக்கிறோம், நம்ம நினைச்சதெல்லாம் செய்ய பார்க்கிறோம். இதான் நம்ம நித்தியத்துக்கு போக முடியாம நிறைய பேர் சத்தியத்தை அறியாம கைவிடப்படுறாங்க. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் என்பதை உயிர்ப்பிக்கப்படும் பொழுது தெரிந்து கொள்ளுங்க. கடைசி நாட்களில் நம்ம கைவிடப்படக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய தொடர்ச்சியான வழிநடத்துதல் நமக்கு இருக்க வேணும். இந்த சரீரத்தை ஆளுகை செய்கிறவர் அவர். அவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால், நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுப்போம் என்றால், யோசேப்பெல்லாம் எப்படி அப்படி வாழ முடிஞ்சது பாருங்க. ஏன்னா அவங்க பார்வன் சொல்றான், இவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கிறது, தேவர்களின் ஆவி இருக்கிறது என்று சொல்லுகிறான். இவன் வெளிப்பாட்டப்பட. அப்போ ஆவியானவரோடு தொடர்பில் இருந்த மனுஷன். அதனாலதான் மாம்சத்துல எந்த கரையும் பட முடியல, தொட முடியல. அவன் ஆவியானவர் நடத்துதல் இருந்தது. எப்பா இந்த பாரு இந்த மாதிரி ஒரு பொம்பளை வருது, ஜாக்கிரதையா இருன்னு அவன் விட்டு விலகி ஓடுறான். காரணம் என்ன? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த, இப்படி நிறைய பரிசுத்தவான்களை சொல்ல முடியும். எல்லாம் தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள மிக முக்கியமா அவங்க ஆவியில இருந்தபடியால, ஆவியானவரோடு நடந்தபடியால. ஆவியானவர் இல்லைன்னா வெளிப்பாடே இல்லையே, ஆவியானவர் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாத. ஆனா நம்ம ரொம்ப அசட்டை பண்றோம் அவரை. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நபர், ஆள் தத்துவம் உள்ளவர்.
நம்மோடு பேசுகிறவர், நம்மை நடத்துகிறவர், கரம் பிடித்து எல்லாவற்றிலும் நம்மோடு இருக்கிறவர். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொல்றார், நான் போவேனாகில் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புவேன். அப்படின்னா என்ன? தேற்றுகிறவர் அவர். அல்லேலூயா. பரிசுத்தத்தையும் சாட்சியம் குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர், நீதியின் நியாயத்தையும் குறித்து நம்மோடு கூட சொல்லுகிறவர் அவர். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் இல்லாம உனக்கு ஆண்டவருடைய சமூகம், இளைப்பாறுதல், பிரசன்னம், தேவராஜ்யம் இப்படி எதுவுமே போக முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியங்க உங்க வாழ்க்கையில, ரொம்ப முக்கியம். ஆவியானவரோடு நம்ம இசைந்து இணைந்து நடக்கும் பொழுது அவங்கள தான் மரித்த பின்பு உயிரோடு எழுப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. இன்னொரு வசனம் இருக்கு, கலாத்தியர் 3:3 எடுங்க. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? அதான் சொல்றாரு, ஆவியின்படி ஆரம்பிச்ச நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் பின்வாங்கி போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் பின்வாங்கி போயிருக்கு. அல்லேலூயா. ஆவியின்படி நடத்துதல் இல்லாமல், ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், ஆவியானவருடைய பிரசன்னத்தின் வழிநடத்துதல் இல்லாம, அந்த லீடிங் இல்லாம, அந்த ஆவியானவருடைய அபிஷேகம்னா என்னன்னு தெரியாம, ஆவியானவருடைய தொடுதல் இல்லாம, ஆவியானவரோடு நல்ல ஒரு ஐக்கியம் இல்லாம இருப்பவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த ரோமர்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால்தான், நீ ஆவியானவரோடு தொடர்பு இல்லாம, எந்த ஒரு தொடர்பும் இல்லாம, துண்டிக்கப்பட்டு ஆவியானவர் வழிநடத்துறது இல்லாம, அந்த அபிஷேகம் இல்லாம, அந்த லீடிங் இல்லாம உன் மனம் போன போக்கில் வாழ்வாய் என்றால் நாட்கள் வரும், நீ மரித்த பின்பு நிச்சயமாய் கைவிடப்படுவாய். ஆவியானவர் உங்க சரீரத்தை ஆளுகை செய்யாம, ஆவியானவர் ஆளுகை செய்து உங்களை நடத்தாம, உங்க மாம்சத்துக்கு உரியவரா அவர் இல்லாம உயிர்ப்பிக்கப்பட முடியாது என்பதற்கு ஆதாரமான ஒரு வசனம். உங்களில் வாசமா இருந்தால் மரித்த உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய அதான் அந்த வசனம் சொல்லுது, ஆவி உங்களில் வாசமா இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினால சாவுக்கேதுமான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த சாவுக்கேதுமான சரீரம் இது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம போய் தான் ஆகணும். நம்ம போகாம இருக்க முடியாது, இந்த பூமியிலே நிலைச்சு இங்கேயே வாழ முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மரிக்க வேணும். கர்த்தர் கொடுத்த நாளிலே, மாதத்துல, வருஷத்துல, அந்த நாளிலே நம்ம ஜீவனை விட்டு தான் ஆக வேண்டும். சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க கூடியவர் பரிசுத்த ஆவியான தேவன். அதுக்குதான் சொல்றது அடிக்கடி, ஆவியானவரை பிடிச்சுக்குங்க, ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஆவியில நிரம்புங்க, அபிஷேகத்துக்காக வாஞ்சிங்க, ஆவியானவருடைய லீடிங்கை கேளுங்க. எந்த காரியமாக இருந்தாலும் ஆவியானவரே என்னை நடத்தும் என்று சொல்லுங்க, நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தன் இந்த ஆவியானவருடைய சொற்படி கேட்காம மாம்சத்தின்படி நடக்கும் பொழுது தான் நம்ம கைவிடப்பட்டுறோம். ஏன்னா மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற, அப்போ ஆவியானவர் வாசமா இல்லைன்னா எப்படி உங்களை உயிர்ப்பிக்க முடியும்? மரித்த பின்பு நீ அப்படியே இருக்கணும், நியாய தீர்ப்புக்கு நேரா போய் நிற்கணும். உங்களை ஆண்டவர் வரும்பொழுது, இரண்டாம் வருகையில் அவர் வரப்போகிறார், ஆண்டவர் வரப்போகிறார் என்று எல்லா இடங்களிலும் பிரசங்கம் பண்ணப்படுகிறது. வருவதற்குண்டான அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் வரும்பொழுது நாம் கைவிடப்பட்டிருக்கூடாது. ஒன்று உயிரோடு இருந்தாலும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், மரித்திருந்தாலும் உயிரோடு நாம் எழும்பி அவரோடு கூட போக வேண்டும். அல்லேலூயா. விட்டுட்டாருன்னா, ஆவியானவர் இல்லைன்னா நம்ம கைவிடப்பட்டுருவோம். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா மரித்திருந்தாலும் கரெக்டா, ஏன்னா ஒரு எசேக்கியேல் அருமையான, இதுக்கெல்லாம் முன்னடையாளமான வசனங்கள் இதெல்லாம். எசேக்கியேல் திருப்புங்க, 37வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ
நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். மரித்ததெல்லாம் உயிரோடு எழுந்திருக்கும். ஆவி பிரவேசிக்காம ஒண்ணுமே நடக்காது. மரித்தது தான், அப்படியே தான் கிடக்கும். எப்போ ஆவி பிரவேசிக்கிறதோ அப்பொழுது உயிரடையும். அதே போல 14 வசனம் வாசிங்க. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமென், அல்லேலூயா. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். அப்போ மறுபடியும் உயிர் அடையணும் அப்படின்னா ஆவி இல்லாம, ஆவியானவர் இல்லாம உயிர் அடைய முடியாது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அவருடைய வழிநடத்தல் இல்லாமல் இருக்கிறோம். அவர் சொல்றதை காது கொடுத்து கேட்கறதே இல்லை. ஆவியின் மனுஷன் ஆவியில நடத்தப்பட வேண்டும். கர்த்தர் தந்த ஆவி அவனுக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இந்த உலகத்துல எவ்வளோ தடவை நம்மிடத்துல வருகிறார், பேசுகிறார், எல்லாம் பண்ணுகிறார், உணர்த்துகிறார். ஆனாலும் செவி கொடுக்க மாட்டோம். அவர் பின்னே நம்ம போக மாட்டோம்னு சொல்றேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியானவர் ரொம்ப முக்கியங்க. பரிசுத்த ஆவி ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ தெரியாது உங்களுக்கு, நம்ம வாழ்ந்துட்டு மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு பாவம் செஞ்சுட்டு தவறு ஒவ்வொரு வாட்டி நம்ம பாவம் செய்யும் பொழுதும் துக்கப்படுகிறார். நம்ம தவறி விழும் பொழுதெல்லாம் அவர் துக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று பவுல் சொல்ல காரணம் என்ன? நம்ம ஒவ்வொரு வாட்டி பரிசுத்தத்தை இழக்கும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது, தவறும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் துணிகரமாய் செய்யும் பொழுதெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஐயோ சரீரம் அசுத்தம் அடைகிறது என்று அவர் துக்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியில் ஒரு நாள் வரும், அன்னைக்கு சிம்சோனை போல ஆயிடும். பரிசுத்த ஆவியானவர் விலகினது தெரியாம அவன் போய் சத்துருகளிடத்தில் சிக்கி சின்னாபண்டமாகி ஜீவனும் போயிடுச்சு. அதே போலதான் நம்மளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் பலமா கிரியை செய்கிறார், எல்லாம் நடத்த. ஆனா ஆவியானவர் இல்லை. எப்போ அவன் தவறுகிறானோ ஒரு மனுஷன், அப்பொழுது அவனை விட்டு விலகுகிறார், தூரமா நிற்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதே தான் அந்த எசேக்கியேல்ல சொன்னது போல ஆவி வரும் பொழுது, ஆவியானவர் வரும் பொழுது உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையும். அல்லேலூயா. ஒரே சேனையாய் நிற்க முடியும். எப்பொழுதென்றால் ஆவி உங்களுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது, வாழும் பொழுதே ஆவியானவரோடு வாழ்ந்துட்டா, நீ மரித்த பின் உன்னை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து உன்னை நாட்கள் வரும் பொழுது, இயேசு வரும் பொழுது உன்னை உயிர்ப்பிப்பார். அப்பொழுது மாத்திரமே நீ உயிரடைந்து அவரோடு கூட போக முடியும். மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்களே. யார் இந்த மரித்தவர்கள்? பரிசுத்த ஆவியானவரோடு வாழ்ந்தவர்கள், பரிசுத்த ஆவியின் வாழ்க்கையில இருந்தவர்கள், பரிசுத்த ஆவியின் சொல்லை கேட்டவர்கள், பரிசுத்த ஆவி சொன்ன பிரகாரம் நடந்து வாழ்ந்து காட்டி முடித்தவர்கள். இவர்கள் மாத்திரமே உயிரோடு எழும்ப முடியும். வேற ஒருத்தரும் எழும்ப முடியாது. படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணி கொண்டு இருப்பார்கள். 2 பேர்ல ஒருத்தன் எழுந்துப்பான், ஒருத்தன் கைவிடப்படுவான்றாங்களே. இந்த கல்லறையில் படுத்து கொண்டிருக்கிறவங்கள பாதி எழுந்திருக்கும், பாதி எழுந்துக்காது. காரணம் என்ன? கிறிஸ்தவர்கள் தான். நான் ஒரு சத்தத்தில் ஒரு கீழ்ப்பாக்கம் கல்லறைக்கு போனேன். கீழ்ப்பாக்கம் கல்லறையில் மேக்சிமம் எல்லாம் கிறிஸ்தவங்க தானே, கிறிஸ்தவங்க தான் போய். நான் ஒரு அடக்க ஆராதனைக்கு போயிட்டேன். சீக்கிரம் போயிட்டேன், பாடி வரல. அடக்காரதான் பண்ண காத்து கொண்டது. அப்போ அப்படி கொஞ்சம் அப்படி நடந்து ஜெபம் பண்ணின்னு உள்ள போனேன். நல்ல பெரிய ஒரு பரிசுத்தவானுடைய பேர் போட்டிருக்கு. அங்கே திடீர்னு ஒரு 5-6 பேர் அந்த இடத்துக்கு வந்தாங்க. மாலெல்லாம் போட்டாங்க, மெழுகுவத்தி ஏற்றி வச்சாங்க. சரி அப்படி பார்த்து கொண்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பையிலிருந்து ஒரு மதுபான பாட்டில் எடுத்தாங்க, அதை வச்சாங்க. அப்புறம் ஒரு புகை பிடிக்கும் சிகரெட் பேக்கெட் வச்சாங்க. அப்போ நான் பக்கத்துல போனேன். என்னடா இது கிறிஸ்துவ பேர், அதுவும் பைபிள்ல இருக்கிற நல்ல ஒரு பேர் சொல்லுவோம், அந்த பேரையா நம்ம பேர் சொல்லி போட்டிருக்கு. ஆனா இதெல்லாம் எட்டுன்னு வந்து வைக்கிறாங்கல்ல, என்னன்னு பார்த்தா அவன் சொல்றான், இன்னொருத்தவன் அவன் இருக்கும்போது இந்த பிராண்டு தான் சாப்பிடுவான், இது ரொம்ப பிடிக்கும், அவன் இருக்கும்போது இந்த சிகரெட்டு தான். என்னங்க இது எழுந்திருக்குமா? அது
ஆவியானவர் இல்லாம தன் சரீரத்தை கெடுத்து ஆவியானவர் இருந்தா விடுவாரா? ஆவியானவர் இருந்தா இந்த மாதிரி நடக்க முடியுமா? உன் குற்ற உணர்வே உன்னை கொண்டு விடும். உணர்த்தி கொண்டே இருப்பார். எப்ப நீ செய்யறது தவறு, நீ செய்யற போற பாதை சரி கிடையாது, இந்த பாதையில போனா நீ கைவிடப்படுவ, ஒரு நாள் மரணம் வரும், அதற்கு பின்பு நீ உயிரோடு எழுந்திருக்க முடியாது, இந்த பழக்க வழக்கத்தெல்லாம் விட்டுவிடு என்று சொல்லி ஆவியானவர் அவனோடு பேசிக்கொண்டே இருப்பார், உணர்த்தி கொண்டே இருப்பார். அப்படியும் மீறி அதே மாதிரி நடக்கும் பொழுது, நான் எதுக்கு சொல்றேன்னா, கல்லறையில ஒருவன் படுத்துக்கொண்டு 2 பேர் படுத்து கொண்டிருப்பார்கள், ஒருவன் எழுந்திருப்பான், ஒருவன் கைவிடப்படுவான்னு சொன்னார. இதுதான் படுத்து கொண்டிருக்கிறான், அத்தனையும் போகாது. நான் பார்த்தா பெரிய பேர், கிறிஸ்தவ பேர், பைபிள்ல இருக்கிற பரிசுத்தவான் பேர் இருக்குதுன்னு பார்த்தா இதெல்லாம் இட்டு வந்து வைக்கிறாங்க. கேட்டா அவருக்கு ரொம்ப பிடிச்ச சரக்காது, இது போகாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவரை தெரிந்து கொள்ளுங்க. அவர் ரொம்ப முக்கியங்க உங்க வாழ்க்கையில். எது இல்லைன்னாலும் அவர் இருக்கணுங்க. உன் கையில் ஒன்றுமே இல்லைனாலும் அவர் ஒருத்தர் இருந்தால் போதும், உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. நான் நித்தியத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்க, பூமியில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் விட்டுருங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம், 2வது தான். ஆனால் உன் நித்தியத்தை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், உன்னுடைய மறு வாழ்க்கையை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன், பரலோக வாழ்க்கையை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் வருகையில் நீ எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன். உயிரோடு இருந்தால் நல்லது, கர்த்தரோடு வாழ்ந்திருந்தா, ஆவியானவரோடு வாழ்ந்திருந்தா கிறிஸ்துவை உயிர்ப்பித்தவர் உன்னை உயிர்ப்பிப்பார். உடனே நீ ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் வரும்பொழுது மறுரூபமாகி விடுவாய். அப்படி மரித்து போன அப்படின்னா ஆண்டவர் வரும்பொழுது நீ உயிரோட மகிமையின் சரீரத்தில் உயிரோடு எழுந்து அவரோடு கூட போயிடுவ. ஆனா நீ ஆவியானவர் இல்லாம போக முடியாது. இந்த பூமியில நீ அவரோடு வாழாம, அவரோடு இணையாம, அவர் சொல்படி கேட்காம நீ நடப்பாய் என்றால் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், உன் நித்தியத்தை நீ இழப்பாய். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஒரு வசனர் 1 கொரிந்தியர் 15:44 வாசிங்க. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படுது. அதுல எழுந்திருக்கிறது எதுனா ஆவிக்குரிய சரீரம் மாத்திரமே எழுந்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சரீரத்தில் வாழும் பொழுது ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையில பேசி ஆவியானவருடைய நடத்துதல் இருக்கிற இந்த ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். ஆண்டவர் வருகையிலே ஆவியின் சரீரமாக எழுந்திருக்கும். அங்க எப்படி சொல்லுகிறது என்றால், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், புதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அப்போ ஆவிக்குரிய சரீரமாய் நம்ம இந்த பூமியில வாழ்ந்து முடித்திருக்கும் பொழுது அவர்கள் மாத்திரமே எழுந்திருக்க முடியும் என்பதற்கு இந்த வசனம் ஒரு அடையாளம். யாக்கோபு 2:26 வாசிங்க. அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல. ஆவியில்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது. அப்போ சரீரத்துல ஆவியானவர் இருக்கணும். அல்லேலூயா. ஆவியா நம்ம என்ன பண்றோம், நம்ம சுவாசத்தை குறித்து நினைச்சுக்கிட்டோம், அதுவும் ஒண்ணுதான். அதே போல ஆவியானவர் இருக்கணும். ஆவியானவர் இல்லாத சரீரம், இப்ப எப்படி ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறதோ அதே போல ஆவிக்குரிய மரணம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆவியானவர் இல்லைன்னா நீ ஆவிக்குரிய மரணம் அடைந்தவனா இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா இன்னொரு வசனம் கூட இருக்கிறது, ஒரு 2-3 வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை எல்லாம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள்னா ஆவிக்கேற்றபடி எப்படி நடந்து கொள்ள முடியும்? இந்த நம்ம மனுஷ ஆவி தேவனுடைய ஆவியானவரோடு இணையாம, அவர் சொற்படி கேட்காம நம்ம நடக்க முடியாது. நான் தான் ஏற்கனவே சொன்னல, தேவனை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். நம்முடைய ஆவி தேவன் தந்த ஆவியா இருக்கிறது. அதனாலதான் தேவனுடைய ஆவியானவர் எப்பொழுதுமே நம்மோடு தொடர்புல இருக்க வேண்டும் என்று இருக்கிறார். நம்முடைய ஆவியோடு தொடர்புள்ளவராய் இருக்க வேண்டும் என்று இருக்கிறார். அதான் வாசிங்க. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள்.
அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாம இருக்கணும்னா ஆவியின்படி நடக்கணும். இந்த ஆவியின்படி நடக்கணும். எப்படி நடக்க முடியும்? ஆவியானவர் இல்லாம நடத்தப்பட முடியாது. அல்லேலூயா. அடுத்த வசனம் கூட வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஏன்னா பாருங்க, மாம்ச கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது என்று அடுத்த வசனத்துல வாசிக்க போகிறோம். ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமா, நம்முடைய ஆவியையே அவித்து போடக்கூடியது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் பலவீனம் உள்ளது. மாம்சம் ஆவியை மேற்கொள்ள விடாதபடி நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா? ஆவி எப்பவுமே உற்சாகமா இருக்கிறது. ஏனென்றால் அது தேவனுடைய ஆவியோடு இணைந்து இருக்கிறபடியால் ஆவி உற்சாகமா இருக்கும். ஆனா மாம்சமா பலவீனம் உன்னை படுக்க வச்சிரும். இந்த மாம்சம் தான் என்ன பண்ணும்? ஆவியானவருடைய தொடர்பை விட்டு துண்டிச்சிரும். ஆவிக்குரிய மரணம், ஆவியில மரணம். ஆவி இருக்கும், ஆனா செத்தவனை போல இருக்க. காரணம் என்ன? எந்த ஜெபம் இருக்காது, வார்த்தை இருக்காது, துதி ஆராதனை இருக்காது, பரிசுத்தம் இருக்காது, சாட்சி இருக்காது, சபை ஐக்கியம் இருக்காது. இப்படி எதுவுமே இல்லாம கிறிஸ்துவன் என்ற பெயரோடு எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. என்னால நிறைய பேரை சொல்ல முடியும். எவ்வளவு பேரை பார்த்திருக்கிறேன், எவ்வளவு பேர் ஜெப குறிப்பு வருகிறது எங்களுக்கு. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. வெளியரங்கமாயிருக்கிறது. இதெல்லாம் இப்ப சொல்றதெல்லாம் எப்படி மேற்கொள்ள முடியும் என்றால், ஆவியானவர் இல்லாம உன் ஆவியில ஆவியானவர் கலந்திருக்காம மேற்கொள்ள முடியாது. உன் மாம்ச ஆவியில இதை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா மாம்ச ஆவிக்கு விரோதமாயும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாயும் போராடி கொண்டிருக்கிறது. ஆவியில தேவனுடைய ஆவியானவர் இறங்கி நம்முடைய ஆவியில கிரியை செய்து ஆவியில தொடர்பு, ஆவி மண்டலத்தில் தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பு துண்டிக்கப்படும் பொழுது, ஆவியானவர் இல்லாத பொழுது மாம்சம் நம்முடைய ஆவியை மேற்கொண்டு விடுகிறது. அல்லேலூயா. வாசிங்க இந்த வசனத்தை. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவை யாவனும் சொல்லப்பட்டிருக்கு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பிள்ளி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், போராமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை கிரியையில இருக்கிறவங்க சுதந்தரிக்க முடியாது. ஆவியின்படி நடத்துறாங்க. ஆவியானவர் இப்படியா நடத்துவார்? உன்ன இப்படி நடத்துவாரா? என்னைக்கா பார்த்திருக்கீங்களா ஆவியானவர்? இந்த மாதிரி நடத்த மாட்டார். ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம் அப்படியே போடப்பட்டிருக்கு. ஆவியானவர் எப்படி நடத்துகிறார் என்றால், இயேசுவுக்குரிய அந்த மணவாளனுக்குரிய மணவாட்டியாய் உன்னை அலங்கரித்து, பரிசுத்தத்தில் அலங்கரித்து உன்னை மணவாட்டியாய் கொண்டு போய் நிறுத்துகிறார். தேவ ராஜ்யத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு நீ பங்குள்ளவனாய் மாற்றும்படி உன்னை ஆயத்தப்படுத்துகிறார் ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாம தேவனுடைய ராஜ்யத்துக்கும் போக முடியாது. மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாயும் நீ மாற முடியாது. கடைசியில கைவிடப்பட்டுருவீங்க. கொஞ்சம் கவனிங்க தேவ ஜனமே. நிறைய பேர் இன்னைக்கு இந்த சத்தியம் தெரியாம கைவிடப்பட்டு இருக்கிறாங்க. மரித்த பின் அவர்கள் எழுந்திருக்க முடியாது. உயிரோடு இருக்கிற நமக்கு இந்த சத்தியம் வைக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளுங்க, தெளிவு அடையுங்க. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. நீ உயிர்ப்பிக்கப்பட முடியாது. மாம்சத்தின் கிரியை சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை காரியம் பாருங்க. ஏறக்குறைய 17 காரியம் கிட்ட இருக்கு. வெளியரங்கமா இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிரோதம், இப்படி லைனா இருக்கு. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை.
நம்மளுக்கு இப்படி நிறைய சொல்லி சொல்லி காண்பித்தோம் வர மனதில்லாம பின்வாங்கி போய் ஆவியானவருடைய தொடர்பை துண்டித்து கொண்டு மாம்ச கிரியைகளுக்கு உட்பட்டு விடுகிறோம். பாருங்க, யாரோ ஒரு ஆளு சத்தியத்தை கேட்கல, ஆனா ஆண்டவரை குறித்து அங்க பேசப்பட்டது சொல்லப்பட்டதெல்லாம் பார்த்து, ஆண்டவர் பேசினதை பார்த்து, அந்த கல்வாரி சிலுவையில ஒரு திருடன் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது என்பதை அறிந்து, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது அடியனை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த நேரத்திலேயே அவன் இளைப்பாறுதலின் ஸ்தலத்துக்கு பங்கு பெற ஆயத்தமாயிட்டான். கீழே இருக்கும்போதே இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறிக்க போறான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் போகுது. ஆனா உயிர் போற நிலைமையில ஒரு திருடன் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான் ஆண்டவர்கிட்ட. இளைப்பாறுதலின் ஸ்தலத்துக்கு போக அந்த இடத்துல ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டான். அவனுக்கு கூட தெரியுது, ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தெரிய மாட்டேன். தேவ ராஜ்யம்னு ஒண்ணு இருக்கு, கர்த்தருடைய ராஜ்யத்துல நம்ம எல்லாம் இருக்கணும்னு தெரியுது. மரித்த பின்பு ஒரு வாழ்க்கை இருக்க போகிறது என்பது சத்தியம் நமக்கு வெளிப்படையாய் தெளிவாய் சொல்லுகிறது. எத்தனையோ ஊழியக்காரங்க பேசுறாங்க, எத்தனையோ பேர் செய்தி கொடுக்கறாங்க, எத்தனையோ செய்தி வந்து விட்டது. இன்னும் கூட எத்தனை ஆத்துமாக்கள் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். மாம்ச கிரியையில உட்பட்டு ஆவிக்கேற்றபடி நடக்காம. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆமென் சொல்லுங்க. இன்னும் கூட சான்ஸ் இருக்கு, நம்மளுக்கு மரிக்கிற வரைக்கும் நமக்கு சான்ஸ் தாங்க ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய மரணம் வரைக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கு. இப்போ மரிக்கும் பாருங்க, அந்த திருடம் மரிக்கும் பொழுது நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். அந்த இளைப்பாறுதலின் ஸ்தலத்துக்குள்ள போய்விட்டான். மரிக்கிற வரைக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது, ஆனா மரித்த பின்பு நேரடியா கிருபை கிடையாது, இரக்கம் கிடையாது. நீ மரித்த பின்பு இன்னும் அழுது புரண்டு கெஞ்சினாலும் ஒன்றும் நடக்காது. அந்த லாசரு போய் இந்த ஐஸ்வர்யவான் எவ்வளவு கெஞ்சுறான், ஏதாவது நடந்துதா? ஒண்ணுமே நடக்காது, ஒண்ணுமே நடத்த. அந்த இடத்துல இறக்கங்க. பூமியில நீ வாழுற வரைக்கும் மன்னிப்பு இருக்கு, இரக்கம் இருக்கு, கிருபை இருக்கு, தயவு இருக்கு, எல்லாமே இருக்கு, ரட்சிப்பு இருக்கிறது, மீட்பு இருக்கிறது, எல்லாமே இருக்கு. நீ பூமியில வாழுற வரைக்கும் தான். நீ மரித்துட்ட அப்படின்னா அத்தோட உன் சாப்டர் முடிஞ்சது. எங்கேயா ஒரு இடம் போய் தான் ஆகணும். 2 இடத்துல ஒரு இடம் நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும். அல்லேலூயா. நம்ம இருக்கிற வரைக்கும் நல்ல சந்தர்ப்பங்க. இப்போ கூட ஒன்றும் இல்லைங்க, தவறு செஞ்சுருக்கலாம், தடுமாறி இருக்கலாம், விழுந்து இருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஏன்னா மாம்சத்தில் இருக்கும், ஏதோ ஒன்று வந்துடும், ஏதோ ஒன்று பேச்சில் வந்துடும், பார்வையில் வந்துடும், உடையில வந்துடும், ஏதோ ஒரு அசுத்தத்தில் ஏதோ ஒன்று உள்ள நுழைஞ்சிடும். ஆனாலும் இயேசு ரத்தம் இருக்கு. மனவாட்டிக்கு மீட்பு கொடுக்கப்படி ரத்தம் சகல பாவங்களையும் கழுவிட்டு சுத்திகரிக்கும். அல்லேலூயா. சுத்திகரித்து கொண்டே இருக்கும், உன்னை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு, பரிசுத்தப்படுத்த. ஆவியானவர் இருக்கிறார் உன்னை பரிசுத்தப்படுத்த. அல்லேலூயா. அப்போ இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. இந்த பூமியில வாழும்பொழுதே நீ இவ்வளத்தையும் விட்டுட்டு மீறி உன் மாம்ச கிரியையில நடப்பா என்றால் மரணம் வரும். அன்றைக்கு நீ மீட்கப்பட முடியாத இடத்துக்கு போய் விடுவ. ஆவியானவர் பிடிச்சுக்கொள்ளுங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலைனாலும் அவர் நடத்துவார். அல்லேலூயா. உன்னை மீட்டு வெளியே தூக்கி கொண்டு வருவார். அல்லேலூயா. மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் உன்னை உருவாக்குவார். அல்லேலூயா. தம் அபிஷேகத்தை கொடுத்து உன் தலையின் மேல எண்ணெயை வார்த்து உன்னை அளவில்லாத மகிழ்ச்சியினால நிரப்புவார். அல்லேலூயா. உன்னை நித்தியத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. உன்னை பரிசுத்தமுள்ள நடக்கை நடத்தும்படி செய்வார். இதுவே வழி என்று உன்னை நடத்துவார். அல்லேலூயா. நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதபடி உன்னை காக்கிற பரிசுத்த ஆவியானவர். இவரை குறித்து நிறைய பேசணும்னா நிறைய இருக்கு, சொல்ல வேண்டிய காரியம். நீ இந்த பூமியில வாழும் பொழுது இந்த மாம்ச சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கல. மாம்சம் சொல்றதை கேட்ட, கண்ணு பார்க்கறதெல்லாம் சாலமோன் சொல்ல, நான் பார்த்தவைகளில் ஒன்றையும் இச்சியாமல் விட்டதில்லை, நான் பார்த்த அத்தனையும் சுதந்திரித்தேன், ஆனா எல்லாம் மாயை என் வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதுக்கும் சாலமோனுக்கும் எத்தனை வித்தியாசம், எவ்வளவு வித்தியாசம். தாவீதுக்கு மனம் மாற ஒரு தீர்க்கதரிசி சொல்லி அனுப்பிச்சோம் போதும் அவன் மாறிடுவான். ஒரு நாத்தான் சொல்றான், உடனே பொத்துன்னு காலில் விழுந்து ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கிட்ட. இங்க ஆண்டவரே வந்து சாலமோனுக்கிட்ட பேசுறாரு. மனுஷன் மாறவே இல்லை. கட்சியில் கோபம் தான் வந்தது, கர்த்தருடைய கோபம், கோபாக்கினை வந்து கட்சியில் அவனுடைய ராஜ்யம் கிழிக்கப்பட்டது.
இன்றைக்கும் நீங்காத ஒரு அவப்பேர் வேதத்தில் அவனை குறித்து இருக்கிறது. எத்தனை தான் செல்வ செழிப்போடு வாழ்ந்தாலும், சீமான போல இருந்தாலும், ராஜ்யங்கள் எல்லாம் கட்டினாலும், பெரிய அந்தஸ்தோடு வாழ்ந்தாலும், மகிமையோடு இருந்தாலும் கூட அவனை குறித்து இழிவான எத்தனை வார்த்தைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரீரத்தை கெடுத்து போட்டாங்க. அவன் சரீரத்தை கெடுத்து போட்டான். மாம்சம் சொல்றதெல்லாம், இச்சித்ததெல்லாம் அனுபவிச்சான். எத்தனை மனைவிகள், எத்தனை மறுமனையாட்டிகள். சரீரம் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்தம் இல்லாமல் போய்விட்டது. கர்த்தருடைய அந்த உண்மை இல்லாமல் அவன் வாழ்ந்தவன். உண்மை இல்லாமல், உண்மையோடு இருந்தவன், ஆரம்பத்தில் உண்மையோடு இருந்தவன், ஆரம்பத்தில் ஆண்டவரோடு இருந்தவன், அந்த இளம் வயதில தான் உன்னத பாட்டை எழுதினான். உன்னத பாட்டு ஆண்டவரோடு இசைந்து இணைந்து மணவாளன் மணவாட்டியோடு இருக்கிற ஒரு வேத புத்தகம். உன்னத பாட்டை எழுதினான். நடுத்தர வயதில் பிரசங்கி எழுதினான். முதிர் வயதில் நீதிமொழிகள் எழுதினான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஏன் அப்படி மாறி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னா, முதல்ல நீதிமொழிகள் அவன் சொன்ன காரியத்தெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்து எல்லாம் உலகம் மாய என்பதை அறிந்து விலகி ஆண்டவர் இயேசுவோடு உன்னத பாட்டில் இணைந்திருக்கிறது போல அப்படியே ஆண்டவரோடு மனவாட்டியாய் நாம் இணைந்துடணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியில் நீ எவ்வளவு செல்வ செழிப்போடு சீமானாய் வாழ்ந்தாலும் உன் சரீரத்தை மாத்திரம், அதான் பவுல் சொல்றார், என் சரீரத்தை நான் ஒடுக்கி அடக்குகிறேன். என் சரீரம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, வாழ்வது நான். இதெல்லாம் நிறைய வசனம் இருக்கு, நான் சொல்லுவேன். அடுத்த வாரம் நேரம் இல்லை, நான் முடிக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. இன்னைக்கு நீங்க போகும்பொழுது பரிசுத்த ஆவியானவரோடு போகணும். ஆவியானவருடைய லீடிங்கோடு போகணும். ஆமென் சொல்லுங்க. இது வரைக்கும் என் மாம்சம் வழி நடத்தினது ஆண்டவரே, என் கண்ணு பார்த்ததெல்லாம் இச்சித்தது, நான் வாயில என்னென்னவோ பேசினேன், எத்தனையோ காயம் என் சிந்தையில் இருந்தது, எல்லாம் இருந்தது, மாம்ச கிரியைப்படி நடந்த. ஆனா இனிமேல் நான் அப்படி நடக்க மாட்டேன். இனிமேல் என் ஆவியானவர் சொல்லுகிறபடி தான் நடப்பேன். என் ஆவியானவர் என்னை லீட் பண்ணுவார். என் ஆவியானவருடைய அபிஷேகம் என் மேல இருக்கிறது. ஓ, அவரே என்னை கரம் பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவருடைய வழி நடத்துதலோடு இங்க இருந்து போனோங்க. அவர் லீட் பண்ணும். காலையில் எழுந்தவனே ஜெபம் பண்ண, பரிசுத்த ஆவியானவரே இன்னைக்கு என்ன நீங்க தான் நடத்தணும்ப்பா, நீங்க நடத்தணும் ஐயா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, என்ன எப்பேற்பட்ட கிளேடி வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் பார்த்துப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பேற்பட்ட பிசாசு எழும்பினாலும் அவர் அவனை முறியடிப்பார். அவனுக்கு விரோதமாய் ஆவியானவர் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் சரி, ஆவியானவர் உன்னை நடத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய மாம்சம் என்பது இந்த உலகம், பூமி. ஆமென் சொல்லுங்க. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் கஷ்டம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு ஒத்து நடக்கும்படி உன்னை வைத்து விடும். தண்ணி பாருங்க, கணுக்கால் அளவு. அப்போ அவன் தண்ணியில நிக்கிறான். அப்போ பூமியை சார்ந்து நிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. முழங்கால் அளவு வருது தண்ணி. இப்போ திருப்பி 1000 முறம் கூட்டி கொடுக்குறாரு அவனுக்கு. முழங்கால் வருது. அப்பவும் அவன் தண்ணியில நிக்கிறான். பூமியோடு நிற்கிற, பூமியோடு இணைப்பு இருக்கிறது. எப்போ மேல போதோ அப்படியே கால் தூக்க ஆரம்பிச்சு பூமியிலேருந்து வந்துடுது. அந்த தண்ணி நடத்த ஆரம்பிக்கிறது. அந்த தண்ணி லீட் பண்ண, அதான் ஆவியானவருடைய லீடிங். கவனிங்க. ஆவியானவருக்கு முழுமையாய் உன்னை மாம்ச கிரியைகள், பூமியில் இருக்கிற காரியங்களை விட்டு நீ வெளியே வரும் பொழுது ஆவியானவர் உன்னை நடத்துவார். அந்த தண்ணியிலிருந்து கால் இப்போ போயிடுச்சு, தண்ணி இல்லை, இப்போ பூமியில இல்லை. அந்த மனுஷன் அந்த தண்ணி அப்படியே நடத்துது. அது எங்க போதோ அப்படியே அந்த தண்ணியில போறான். இப்போ பூமியில இல்லாம, பூமியில கால் இல்லை, ஊன்றல, அதனுடைய உதவி தேவையில்லை. ஆவியானவருடைய உதவியோடு அப்படி போயிடணும். அந்த மாதிரி ஒரு டாபிக்ல போயிடணும். அந்த மாதிரி ஒரு மைண்டுக்குள்ள வந்துடணும். அந்த மாதிரி ஒரு செட்டப்புக்குள்ள நம்ம வந்துடணும். ஆவியானவரை நீங்க என்ன நடத்துங்கப்பா. அல்லேலூயா. இதான் ஜெபிப்பேன். ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆவியானவரே நீங்க எந்த நாள்ல என் வாழ்க்கையில இல்லையோ அந்த நாள் மரண நாளா குறிச்சிருங்க. அப்படி நான் பூமியில வாழ விரும்பவே இல்லைப்பா. அப்படி எனக்கு ஒரு வாழ்க்கையே வேணாம். நீங்க இல்லாத ஒரு நாள் என் வாழ்க்கையில வரணும் என்றால் அது என் மரண நாளா இருக்கட்டும். நான் மரிக்கும் வரை நீர் எனக்கு வேண்டும். நீ இல்லாத ஒரு நாள் என் வாழ்க்கையில மரண நாளாய் அது மாறி போகட்டும் ஆண்டவரே. இப்படிதான் என்னுடைய ஜெபம். நான் அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இந்த பூமியில வாழவே முடியாது. எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் ஆண்டவரே. நீர் இல்லாத ஒரு நாள் வரும் என்றால் அது என் மரண நாள். அதே போல என் வாழ்க்கையில
என் ஒவ்வொரு அசைவில், என் ஒவ்வொரு, இதெல்லாம் என் ஜெபம் கேட்டுங்க. இப்போதான் நான் சொல்கிறேன் பாருங்க, ஏற்கனவே சொன்ன ஒரு வாட்டி, இதெல்லாம் என் ஜெபம், இப்படி தான் நான் ஜெபிப்பேன். என் ஒவ்வொரு அசைவிலும் நீங்கள் இருக்கணும், என் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்கள் இருக்கணும். என் ஜீவன் பிரிகிற அந்த கடைசி நொடி வரை, என்னை பெட்டியில் வைக்கிற அந்த கடைசி நொடி வரை நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நீர் இல்லாமல் எனக்கு ஒரு வாழ்க்கையும் வேண்டாம், நீர் இல்லாம எதுவுமே தேவையில்லை எனக்கு என்று சொல்லி ஆவியானவரோடு இணைந்து ஒட்டி சேர்ந்து ஓடு. அல்லேலூயா. இப்படிதான் நான் ஜெபிப்பேன். ஆவியானவரே, இன்னைக்கு என்ன செய்ய போறீங்களோ செய்யுங்க, உங்க சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கு. ஏன்னா இப்படி வாழ்ந்தவங்க மாத்திரமே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்க. ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானத்திட்ட நீ பரலோகம் போயிடுவ அப்படின்னா இல்ல, நிறைய காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம நிறைவேற்றும் போது மட்டுமே அந்த நித்தியத்துக்கு போக முடியும், மறு வாழ்க்கைக்கு போக முடியும், அந்த மகிமையான பிரசன்னத்துக்குள்ள நுழைய முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. என்ன கூட ஒரு வசனம் இருக்கு, எபேசியர் 4:30 வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆவியானவரை சந்தோஷப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்ன பாருங்க, அன்னைக்கு கூட அந்த ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஆவியானவரை எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு எனக்கு தெரியும், நான் சந்தோஷப்படுத்தின கர்த்தர் என்னை இதுவரை நடத்துகிறார் என்று அந்த ஒரு தேவ மனுஷன் சொன்னது என் உள்ளத்தை உடைச்சுது. அப்படி நம்ம எப்படி துக்கப்படுத்தணும்னு தான் தெரியுதே கண்டி, எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு தெரியல. அதுவும் என் வசனம் என்ன சொல்லுது, நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை அப்ப ஆவியானவர் முத்திரையா பெற்று இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் மேல ரட்சிக்கப்பட்டதுல இருந்து ஆவியானவர் தான் லீட் பண்றார், நடத்துகிறார். ஆவியானவர் உங்க கூட இருக்கிறார், உங்கள் மேல இருக்கிறார், உங்களை ஆளுகை, உங்க சரீரத்தை ஆளுகை செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை அவர் நடத்துகிறார், ரட்சிக்கப்பட்டு. ஆனாலும் அவரை நம் மாம்ச கிரியையினாலே துக்கப்படுத்திடக்கூடாது, துக்கப்பட்டு நம்மளை விட்டு விலகிடக்கூடாது, சிம்சோனை விட்டு போனது போல போயிடக்கூடாது. அல்லேலூயா. அடுத்த வசனத்துல சொல்லுகிறது எப்படி துக்கப்படுத்துறோம். ஏன்னா சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் இதிலேயே வைக்கப்பட்டு விட்டது. இல்லையே சொல்றார் என்னென்ன காரியம் அங்க பார்த்தோம், மாம்ச கிரியைகள் என்ன என்பதை பார்த்தோம். அப்போ கவனிங்க, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. எபேசியர் 1:23 வாசிங்க. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆமென். அப்போ சபை சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் சாட்சியா இருக்க வேண்டியது சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சபை எப்படி இருக்கணும், அதை எப்படி நடத்துகிறவர் யார் என்றால் ஆவியானவர். 1 யோவான் 3:24 வாசிங்க. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவர் அவரில் நிலைத்திருக்கிறார், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எப்படி நிலைத்திருக்கிறார் என்றால், நம்ம எப்போ இந்த வேதத்தின்படி நம்ம செய்ய ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பவே ஆவியானவர் நம்மை நடத்த ஆரம்பித்து விடுகிறார். அல்லேலூயா. இரண்டாவது, வேதத்தின்படி நடக்கணும்னாலும் ஆவியானவர் வேணும், ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும்னாலும் ஆவியானவர் வேணும். எல்லாத்துக்கும் இந்த ஆவியானவர் வேணும். இந்த ஆவியானவர் இல்லாம ஆண்டவருக்கு சாட்சியா இருக்க முடியாது, மனவாட்டியா இருக்க முடியாது, பரிசுத்தமா வாழ முடியாது, பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படி இப்படி நீ பரலோகம் போயிடலாம். இல்ல, நல்ல கவனிங்க, சத்தியம் நிறைய சொல்லுது. வேத வசனம் தான். நான் வசனத்தை தானே சொன்னேன், வேற ஏதாவது சொன்னா? வசனத்தை, இந்த வேதத்துல இருக்கிறத தான் எடுத்து சொன்னேன். அதனால ஜாக்கிரதையா நம்ம எல்லாரும் நித்தியத்தை சுதந்திரிக்க வேணும். அந்த மகிமையான இடத்துக்கு
போக வேண்டும். நமக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த மகிமையின் ஸ்தானத்தில் நாம் நிற்க வேண்டும். ஆண்டவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஒன்று உயிரோடு இருந்தாலும் சரி, மரித்து இருந்தாலும் சரி, அவர் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட, ஏற்கப்பட, அந்த நித்திய மகிமைக்கு போக ஆவியானவர் வேணும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த மாம்சத்துக்கு உரியவராய் நீர் இருக்கிறீர். அது ஆதியிலே ஆரம்பத்திலேயே மனுஷனை உண்டாக்கும் பொழுதே ஆவியானவர் மனுஷனுடைய சரீரத்தை ஆளுகை செய்த ஆரம்பித்தீர். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் விழுகிறோம். ஆண்டவரே, எங்களை தூக்கி எடுக்க ஆவியானவரை நீர் அனுப்பி தந்திருக்கிறீர். எல்லா சத்தியத்திற்குள் எங்களை நடத்தும்படி, சத்தியத்தை போதிக்கும்படி, ஆழங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படி ஆவியானவர் இருக்கிறார். எல்லா பரிசுத்தத்தில் நடக்க எங்களுக்கு ஆவியானவர் இருக்கிறார். உதவி செய்ய தொடர்ந்து எங்கள் ஆவியானவர் எங்களை வழி நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே.